சைஸ். மு.க. ஸ்டாலினுடைய முதல் கட்ட பயணம் வெற்றிகரமா முடிய கொங்கு மண்டலத்துல தொடங்கின 2ஆம் கட்ட பயணத்துல சலசலப்புக்கு பஞ்சமே இல்லைங்களா சொல்லிக்கிட்டாங்க. நீலகிரியில டான்ஸ் ஆடின ஸ்டாலின் வீடியோவை விட ஆட்டோ டிரைவர் விவகாரம் தான் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவுச்சான். எல்லா ஊடகங்களும் நமக்கு சிக்கலே தரதுன்னு அந்த பக்கம் புலம்பலாம் சொல்லிக்கிட்டாங்க. பொள்ளாச்சி பயணத்துல ஸ்டாலினை சந்திக்க ஏற்பாடு செஞ்சதுல சில பேர் கலந்துக்கிட்டாங்களாமா. எல்லாம் ஆளுங்கட்சியை பகச்சிக்க வேணாம் அப்படின்னு தொழில் செய்யறவங்க எடுத்த முடிவாமா பேசிக்கிட்டாங்க. அதே மாதிரி ஸ்டாலின் பயணம் போற இடத்துல எல்லாம் ஆளுங்கட்சியுடைய சாதனை விளக்க விளம்பரங்கள் தூக்கலா இருக்குதான். நமக்கு நாம விளம்பர தட்டிகளை விட 4 ஆண்டு சாதனை விளக்க தட்டிகள் தான் அதிக அளவுல இருக்குதான் சொல்லிக்கிறாங்க. ஐயா, இந்த ஊர்ல மக்களை சந்திக்கும் போது இப்படி பேசுங்கன்னு ஸ்டாலினுக்கு ஹைடெக் டீம் டிப்ஸ் கொடுக்க, இந்தந்த ஊருக்கு ஸ்டாலின் வரும்போது இப்படி கேளுங்கன்னு மக்களுக்கு மத்தியில கொஸ்டின் பேப்பர் உலாவதுதான் பேசிக்கிட்டுதாங்க ஐயா. முதல் கட்ட பயணத்துல ஸ்கிரீனுக்கு பின்னாடி வேலை செஞ்ச ஸ்டாலினுடைய மருமகன் சபரீசன் 2ஆம் கட்ட பயணத்துல கூடவே இருந்தாருங்களாமா. அது மட்டும் இல்லாம பிரச்சார வேனுக்குள்ள ஆலோசனையும் நடந்துச்சுங்களா சொல்லிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு காலத்துல அம்மாவுக்கு டூர் ப்ரோக்ராம் போட்ட முன்னாள் அமைச்சர் செல்வ கணபதி இப்போ ஸ்டாலின் டூர்ல முழுமூச்சா இறங்கியிருக்காரா. கூடவே இளைஞரணி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி துணைக்கு துணையா இருக்காரா சொல்லிக்கிட்டாங்க. ஸ்டாலினோட 2ஆம் கட்ட பயணத்துல பெரும்பாலான பகுதிகள் பாமக செல்வாக்கு உள்ள ஏரியாவா இருக்குதான். அதனால அடுத்த கட்டமா அந்த பகுதிகளில் அன்புமணி ராமதாஸோட மக்கள் சந்திப்பும் இருக்கலாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஸ்டாலின் பயணம் போற இடத்துல எல்லாம் ஆளுங்கட்சியுடைய நலத்திட்ட உதவிகள் இருக்கிறதோட சாதனை விளக்க கூட்டமும் இருக்குதான். கூட்டத்துக்கு ஆள் சேர்க்கறதுனால பொதுமக்களுக்கு சந்தோஷமா சொல்லிக்கிறாங்க. ஐயா, ஸ்டாலின், வைகோ, வாசன், விஜயதாரணின்னு எதிர்கட்சிகள் வரிசை கட்டி இறங்க அமைச்சர்களும் மக்கள் சந்திப்பு நடத்துறாங்களாம். நீதி அமைச்சர் OPS வார்டு வார்டா மக்கள் குறை கேட்கிறாராம் பேசிக்கிட்டுதாங்க ஐயா.